with their nails done now. Girls with their தமிழ்நாட்டில் முதன் முறையாக எலக்ட்ரிக் கன்வென்ஷன் கிட் உங்களுக்கு வேணுமா? தொடர்புக்கு 8925274887 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணால் அவங்க ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. ஆன்லைன் டெலிவரி உள்ளது. நீங்கள் கூகுள் பேயில் பே பண்ணிட்டீங்கன்னா அவங்க கொரியர் மூலமாக உங்களுக்கு அனுப்பி விட்ருவாங்க. உங்கள் சாதா பைக்கில் சாதா சைக்கிள் எல்லாம் எலக்ட்ரிக் சைக்கிளாக மாற்றிட்டு போங்க. உடையர் சீட் சொல்லுவாங்க. உங்கள் சாதா பைக்கில் சாதா சைக்கிள் எலக்ட்ரிக் சைக்கிளாக மாற்றிட்டு போங்க. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணால் அவங்க ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பழைய சைக்கிள் ரிம் மட்டும் உங்கள்கிட்ட இருந்தாலே போதும். பழைய சைக்கிள் ரிம் உங்கள்கிட்ட என்ன கண்டிஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, பெயிண்ட் அடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு சைக்கிள் ரிம் எடுத்துக்கோங்க. எனது நல்லா துருப்பிடிச்சி ரொம்ப கேவலமாக இருக்குது. எனது ரொம்ப பழைய காலத்து சைக்கிள் ரிம்மு. உங்கள்கிட்ட எந்த சைக்கிள் ரிம் உங்கள் வீட்டில் இருக்கோ, அப்படி இல்லைன்னா நீங்கள் பைக் ஷாப்பில் இல்லைனா சைக்கிள் ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா, சைக்கிள் ரெடி பண்ணுற கடையில் கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க, பழசு எதாவது இருந்துச்சுன்னா. இப்போ வந்து நம்ம சைக்கிள் ரிம்முக்கு நான் கீழே நியூஸ் பேப்பர் போட்டிருக்கேன், ஏன்னா பெயிண்ட் எல்லாம் ஊற்றுனேன். இப்போ வந்து சைக்கிள் ரிம்முக்கு நான் வந்து என்கிட்ட இருக்கிற கலரில் வச்சு பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரை வச்சு பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. என்கிட்ட ப்ரௌன் கலர் வீட்டில் இருந்ததுனால அந்த பெயிண்ட் எடுத்து பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். அடிக்கும்போது எல்லா சைடும் அந்த கம்பிலேருந்து எல்லாமே அடிச்சுக்காங்க பெயிண்ட்டு. அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக தெரியும். நான் வந்து சைக்கிள் ரிம் ஃபுல்லாகவே பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். நீங்கள் கம்பியை விட வேணாம். சுற்றி எங்கெங்கே உங்களுக்கு துரு பிடிச்சிக்கோ அங்கே மட்டும் அடிக்க வேணாம். ஃபுல்லாகவே அடிச்சுக்காங்க சைக்கிள் ரிம் ஃபுல்லாகவே. நான் சைக்கிள் ரிம் ஃபுல்லாகவே நம்ம பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். பெயிண்ட் அடித்து முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சைக்கிள் ரிம்மை பாருங்கள். அடிக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும் பெயிண்ட்டு. அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பெயிண்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரத்தில் ஸ்ப்ரே பண்ணிடலாம். இப்போ பெயிண்ட் அடித்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ பாருங்கள் சைக்கிள் ரிம் பார்க்குறதுக்கு சும்மா செம்மையாக இருக்குது, கொஞ்சம் லுக்காக இருக்கிறது தானே. இதுக்காக தான் நம்ம இதை பெயிண்ட் அடித்தோம். பெயிண்ட் அடித்து முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் செம்ம லுக்காக இருக்குது. நீங்கள் ஸ்ப்ரே பெயிண்ட் இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் ஸ்ப்ரே பண்ணிட்டா ஈஸியாக பெயிண்ட் அடிச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேணும்னா, அவ்வளோதான், பார்க்குறதுக்கு சும்மா சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் லைட் ஹோல்டர் வந்து ஒரு 5 தேவை. இது மினிமம் சார்ஜ்னால் ஒரு 20 ருபீஸ் வரும். இந்த லைட் ஹோல்டர் உங்கள்கிட்ட பழசு இருந்துச்சுன்னா நீங்கள் பழசை யூஸ் பண்ணிக்காங்க. என்கிட்ட பழசு இல்லை. இப்போ வந்து லைட் ஹோல்டர் நம்ம சைக்கிள் ரூமில் சுற்றியும் 4 சைடு வைக்க போகிறோம், 5 சைடு வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வைக்கிற மாரி அளவு எடுத்து ஒரு ஒயருக்கும் கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்காங்க. ஒயரை கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டுக்காங்க. ஒரு 30 சென்டிமீட்டர் கேப் விட்டு லைட்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. நான் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒயரை வச்சு நான் வச்சு அளவு எடுக்கிற மாதிரி அளவு எடுத்துக்காங்க எல்லா லைட்டுக்கும். லைட்டுக்குள்ளே எல்லோரும் கனெக்ட் பண்ணுங்கள். அந்த கனெக்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஈஸியாகவே எல்லோரும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது சில்ட்ரன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. இது பெரியவங்க இருந்துச்சுன்னா பெரியவங்கள்ட்ட கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்டது. அதனால பெரியவங்கள்ட்ட கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்தமாரி ஒயர் தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஒயர் இருக்கோ அந்த ஒயர் எடுத்துக்கேன். என்கிட்ட இந்த ஒயர் இருக்கிறதுனால இந்த ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ நான் கனெக்ட் பண்ண மாரி ஒரு லைட்டுக்கும் இதுமாரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது பார்க்குறதுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீயில் போகிற மாதிரியே இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு அப்படி தான் இருக்கும். நம்ம இப்போ வந்து ஏன்னா அந்த லைட் ஒயர்லாம் பிடிக்கிறதுக்கு வந்து சரடு எடுத்திருக்கேன். சரடை வந்து அதை சுற்றியும் அந்த சைக்கிள் ரிம்மை சுற்றியும் அந்த ஒயர் வச்சு அந்த ஒயர் வந்து சரடை நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். ஏன்னா அந்த ஒயரை வந்து சரடு க்ரிப்பாக பிடிச்சிக்கிறதுக்கு அப்போ தான் நம்ம லைட்டு போட்டாலும் நல்லா தாங்கும். அதுக்காக தான் சுற்றியும் சைக்கிள் ரிம்மை சுற்றியும் ஒரு சரடு பெரிய சரடாக எடுத்துக்கேன். அது சுற்றியும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கீழே வச்சு காட்டுறோம் பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ வந்து 5 சைடும் நம்ம லைட்டு வச்சாச்சு. இப்போ நடுவில் ஒரு லைட்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தேவைன்னா, பார்க்குறதுக்கு பாருங்கள், சும்மா கீழே வச்சா சூப்பராக தான் இருக்கும். மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தேவைப்படுன்னா, உங்கள் வீட்டில் நாய் வளர்த்துறீங்கன்னா பழைய நாய் சங்கிலி சும்மா தான் இருக்கும். எங்கள் வீட்டில் அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்தோம். இதை வந்து இப்போ நான் வந்து பெயிண்ட்டு, நீங்கள் ஸ்ப்ரே பெயிண்ட் இருந்துச்சுன்னா ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட ஸ்ப்ரே பெயிண்ட் கிடையாது. அப்படியே ஒரு பக்கெட்டில் பெயிண்ட் எங்கள் வீட்டில் ஊற்றி வச்சுருந்தாங்க. அப்படியே அதில் முக்கி எடுத்து காய வச்சுட்டேன். உங்கள்கிட்ட என்ன மாரி பெயிண்ட் இருக்கோ அந்த கலரை வச்சு பெயிண்ட் அடிச்சுக்காங்க. என்கிட்ட இந்த கலர் தான் இருந்துச்சு, அதனால் நான் அந்த கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். நான் ஒரு பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பெயிண்ட் இல்லைனாலும் கவலைப்படாதீங்க. ஏதாவது ஒரு பக்கெட்டில் கொஞ்சோண்டு பெயிண்ட் ஊற்றி அப்படியே இந்த செயினை அதில் முக்கி எடுத்துக்காங்க. ஏன்னா பெயிண்ட் அடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்காது. நான் முக்கி எடுத்து காய வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ முக்கி எடுத்து காய வச்சுட்டேன். இது எதிலடா தொங்க விட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. இது பழைய சிக்கன் கேரேஜ் தான். இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் தான் இப்போ நான் தொங்க விட்ருக்கேன். ஏன்னா அங்கே தான் நல்லா வெயில் அடிக்குதுன்னு இப்போ தொங்க விட்ருக்கேன். பாருங்கள், கீழெல்லாம் நிறையா பெயிண்ட் ஊற்றிட்டு இருக்கோம். இப்போ தான் முக்கி எடுத்து காய வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் காயிட்டும், ஒரு மணி நேரம் காயிட்டும். காஞ்சி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, சைக்கிள் ரிம்மில் இதுமாரி 3 சைடும் அந்த செயினை வச்சு கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு.
பார்த்தீங்களா சைக்கிள் ரிம்மை நான் வந்து நூல் போட்டு கட்டி வச்சுருக்கேன். நூல் போட்டு நல்லா டைட்டாக தான் கட்டி வச்சுருக்கேன், பிஞ்சிட்டு போகாம மாரி. உங்கள்ட்ட கட்டுக்கம்பி இருந்துச்சுன்னா கட்டுக்கம்பி யூஸ் பண்ணி நீங்கள் கட்டிக்கங்க. பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. நடுவில் நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்னா பி லைட். நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இதெல்லாம் வீட்டில் வந்து செவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த லைட்டு தான். அந்த லைட் நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா எங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து அந்த லைட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த சைக்கிள் ரிம்மில் சென்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஒயர் வந்து சைக்கிள் ரிம்முக்கு போகிற இடத்துல வந்து க்ளூகன் போட்டு ஒட்டிடுங்க. பார்க்குறதுக்கு ஒயர் போகிற மாதிரியே தெரியாது. அதுக்காக தான் நான் க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். அந்த ஒயரை வந்து அந்த ரிம்மிலே ஃபிக்ஸ் ஆகிற மாரி வச்சு க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். அப்படி க்ளூகன் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஃபெவிக்விக் உங்கள்கிட்ட என்ன கம் இருக்கோ அதை யூஸ் பண்ணி ஒட்டிக்கங்க. இப்போ இதுமாரி ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா அந்த ரிம்லேயே அந்த கம்பியிலே அந்த ஒயர் போகிற மாரி இருக்கும். பார்க்குறதுக்கு பாருங்கள், அந்த கம்பியிலே அந்த ஒயர் போகிற மாரி இருக்கா. இப்போ வந்து நான் கனெக்ஷன் எல்லாம் அந்த சென்டரில் ஒரு லைட் வச்சுருக்கேன்ல, பி லைட்னு, அந்த லைட்டுக்கு நான் கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த பி லைட்டை வந்து அதில் சென்டரில் வந்து க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லா லைட்டும் ஆன் பண்ணிட்டேன். பாருங்கள், சென்டர்லேயும் க்ளூகன் யூஸ் பண்ணி அந்த லைட்டை ஒட்டிட்டேன் ப்ளூ கலரில். உங்களுக்கு சென்டரில் என்ன கலர், உங்களுக்கு கலராக ஏறினாலும் கலர் வச்சுக்கோங்க. என்கிட்ட ப்ளூ கலர் இருக்குதுன்னா ப்ளூ கலர் வச்சுக்கிட்டேன். பார்க்குறதுக்கு பாருங்க சூப்பராக இருக்குது. இது நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா ட்ரை பண்ண மாட்டீங்களான்னு கீழே இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது உங்கள் வீட்டில் சென்டரில் மாட்டி வச்சிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும். எங்கே வாங்கினீங்கன்னு தான் கேட்பாங்க உங்கள் வீட்டுக்கு வரவங்க. சூப்பராக இருக்குது. இது கீழே இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம இது வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் வெளியே உங்களுக்காக ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்கும், எங்கள் வீட்டில் சென்டரில் ஹாலில் ஃபிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து இன்னொரு லைட்டு இது சென்டரில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்ல, தொங்குற மாரி ஜும்மரு, அது வந்து பழசு எங்கள் வீட்டில் இருந்துச்சு. அது அப்படியே சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணேன். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அந்த ப்ளூ கலர் லைட்டு வந்து அந்த ஜும்மரில் எரியிற மாரி. இப்போ வந்து டபுள் ஜும்மராக இருக்கும். சரிங்களா? இது பிடிச்சிருந்துச்சின்னா கீழே இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். லைட் ஆஃப் பண்ணோன்னே சூப்பராக தெரியுது. நைட்டில் நீங்கள் வீடியோவில் பார்க்குறதோட நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக தெரியும். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கீழே இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நைட்டில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் டெய்லியும் ஆன் பண்ணி விளையாண்டுட்ருக்கேன் இந்த லைட்டில். இதை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா ட்ரை பண்ண மாட்டீங்களான்னு கீழே இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த லைட்டை வந்து நான் நடுவில் ஒரு இதில் ஜும்மர் செட் பண்ணியிருக்கேன். அது வந்து மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டா எப்படி இருக்கும். கீழே பாருங்கள், கீழே வந்து டீப்பாயில் எவ்வளோ வெளிச்சம் வருது. கீழே வந்து டைனிங் டேபிளில் சூப்பராக வெளிச்சம் வருது. அது நீங்கள் வந்து எந்த இடத்துல வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹாலில், பெட்ரூமில், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கீழே பாருங்கள், டைனிங் டேபிளில் செமையாக வெளிச்சம் வருது. ஏன்னா டைனிங் டேபிளுக்கு மேலே தான் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால் சூப்பராக வெளிச்சம் வருது. இது பிடிச்சிருந்துச்சின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளூ கலர் லைட்டு தான் சூப்பராக வெளிச்சம் வருது. உங்களுக்கு சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணுறது ஏன்னா சூப்பராக வெளிச்சம் வரும். பார்க்குறதுக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் லைட்டு வேணுமோ அந்தந்த கலரை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீழே பாருங்கள், நம்ம டைனிங் டேபிளில் சூப்பராக வெளிச்சம் வருது. ஏன்னா நான் டைனிங் டேபிள் இருக்கிற இடத்துல தான் மேலே தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு டைனிங் டேபிளில் நைட் டைம் சாப்பிடும்போது ஒரு டியூப் லைட்டும் இது போட்டிங்கன்னா சூப்பராக டைனிங் டேபிளில் ரிஃப்ளெக்ட் ஆகும் லைட்டு. பாருங்கள், நடுவில் இருக்கிறது பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இப்போ லைட் ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நைட் டைமில் இப்போ லைட் எரியாமல் இருக்குது. இப்போ நம்ம டியூப் லைட்டை ஆன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். டியூப் லைட் ஆன் பண்ணோன்னே பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். வீட்டில் எல்லா இடத்துலையும் ஃபேன் மாட்டுற இடத்துல ஒரு கொக்கியாட்டம் இருக்கும். அதில் தான் நான் இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, லைட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர்.